உங்க சிங்கங்களின் ஒயிலாட்டத்தை காண இருக்கிறீர்கள். முதல் பாடலாக முந்தி முந்தி விநாயகனை முந்தி விநாயகரே முப்பத்தி முக்கோடி தேவர்களே முந்தி விநாயகரே முப்பத்தி முக்கோடி தேவர்களே ஓடு முந்தி விநாயகரே முப்பத்தி முக்கோடி தேவர்களே முந்தி விநாயகரே முப்பத்தி முக்கோடி தேவர்களே அட கந்தருக்காகவே முன்பிருந்த கட்சி கணபதி முன்னடதா கந்தருக்காகவே முன்பிருந்த கட்சி கணபதி முன்னோடவா செய்ய வேலவர்க்காகவே முன்பிருந்த வெம்படி நாயகன் முன்னடதா வேலவர்க்காகவே முன்பிருந்த வெம்படி நாயகன் முன்னோடவா அட வேலவர்க்காகவே முன்பிருந்த வெம்படி நாயகன் முன்னடதா வேலவர்க்காகவே முன்பிருந்த வெம்படி நாயகன் முன்னோடவா அட அறியாது சிவனாது எது மாடா ஐந்து எழுத்துக்குள்ளே தானு மாடா அறியாது சோனாது ஏது மாடா ஐந்து எழுத்துக்குள்ளே தானு மாடா அட ஐந்து எழுத்துக்குள்ளே தானு மாடா நெஞ்செழுத்துக்குள்ளே தானு மாடா ஐந்து எழுத்துக்குள்ளே தானு மாடா நெஞ்செழுத்துக்குள்ளே தானு மாடா அட தன்னே நானே நானே அண்ணனே நானே நானே அண்ணனே நானே அடுத்த பாட்டு புட்டின கச்சம்பால் அழுதொன்று பூமியை தொட்டுத்தான் தாங்குடுங்க அடப்பாள மரத்தடி உள்ளையார தம்பி பையங்கூரோசை மங்கிடாதே அட எடறி எம்பரா எழுத்தறியே எட்டு வாகை ஒன்று நான் அறியே அட எட்டிலே எழுதிடும் சரஸ்வதியே குட்டிலே எழுதிடும் ஈஸ்வரியே எட்டிலே எழுதிடும் ஈஸ்வரியே அட ஊருக்கு உள்நாடு விதியே அந்த உத்தம பத்தினி மாரியம்மா ஊருக்கு உள்நாடே விதியில உத்தம பத்தினி மாரியம்மா அட மாரியா மலையா அறிவானை மங்கைக்கு ஒரு சலம் தாங்குடுங்க மாரியா மலையா அறிவானைக்கு மங்கைக்கு ஒரு சலம் தாங்குடுங்க அட கோபுரம் வாழ்கின்ற மீனாட்சி அம்மா விட்டு ஒரு சலம் தாங்குடுங்க கோபுரம் வாழ்கின்ற மீனாட்சி அம்மனை கும்பிட்டு ஒரு சலம் தாங்குடுங்க அட முத்துக்காப்பி பதிவாளும் பெரிய சாமியை கும்பிட்டு ஒரு சலம் தாங்குடுங்க ஒரு மோகனூர் பதிவாளும் நவலாடி சாமியை வேண்டியே ஒரு சலம் தாங்குடுங்க கீரம்பூர் பதிவாளும் வெட்டிக்கே அம்மனை வேண்டியே ஒரு சலம் தாங்குடுங்க அங்க சாத்தம்பூர் பதிவாளும் செல்லாண்டி அம்மனை கும்பிட்டு ஒரு சலம் தாங்குடுங்க அட இடையாறு பதிவாளும் கோடந்தூர் மணிவேலை கும்பிட்டு ஒரு சலம் தாங்குடுங்க அட அண்ணனே நானே நானே அண்ணனே நானே நானே இந்த பசங்களுக்கு கை தட்டலாமே, பெண்களுக்கு தான் கை தட்டணுங்கிறது கிடையாது. மாமன் சொல்றது காசு பணம் இல்லாம கொடுக்கும் பரிசு ஒரே பரிசு கைத்தட்டல் மட்டும்தான். கொஞ்சம் கை தட்டிட்டா பணிக்கு குளிராது. அதனால ஒரு பலத்த கையோசை கொடுத்து ஆடுவர்களை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வருகின்ற பாடல் ஒயிலாட்டத்தின் இரண்டாவது பாடலாக சிவனேரி சிவனோ இது விசமோ எனும் சிறப்பான ஒரு பாடல். இப்பொழுது
செய்ய தன்னானே நானே நன்னா தனம் தனன்னானே நானே நன்னா ஒரு தன்னானே நானே நன்னா ஒரு தனன்னானே நானே நன்னா செய்ய சிவனேரி நீ வாசமோ தன் சீவீனத்தின் முப்பிறப்பில் அட சிவனேரி நீ வாசமோ என் சீவீனத்தில் முப்பிறப்பு செய்ய பகனீசே ஆனதற்கு அங்கே பட்டணமெல்லாம் போவதற்கு ஆனதற்கு அங்கு பட்டணமெல்லாம் போனதற்கு எனவே போல் அம்பிக்கொண்டு அங்கே அலட்சியங்காவடி தோளில் கொண்டு எனவேதான் புலம்பிக் கொண்டு அங்கு அலட்சியங்காவடி ஓடில் வைத்து செய்யத்தாண்டேசி கைகளையே அங்கே தானா பொறுக்கி நின்னாதடா தாண்டேசி கைகளையே அங்கு தானா பொறுக்கி தின்னாதடா நல்வாக்கு நீ கோடடி அங்கே நாசிலமு வித்துவாரே நல்வாக்கு நீ கோடடி அங்கு நாசிலமு வெத்து செய்ய நாவிசே வேகாமலே அங்கே நாடியே வருவார்களா நாவித்து வேகாமலே அங்கு நாடியே வருவார்களே செய்ய மரம் மீது ஏறாதடா அங்கே தாவோடும் தாமிக மோசமடா மரம் மீது ஏறாதடா மிதாவோடு மோசமாடா செய்ய முட்டின் மேல் ஏறாதடா அங்கே முட்டடி நாகம் பற்றி கொள்ளும் புட்டி மேல் ஏறாதடா அங்கே புற்றடி நாகம் பற்றி கொள்ள செய்ய வம்பாயும் மொட்டியுடையோர் அங்கே வஞ்சியரை தெரிந்து சொல்வார் வம்பாயோ ஒட்டியுடனே அங்கே வஞ்சியரோ தெரிந்து சொல்வார் செய்ய மாங்காயும் அழுகி விடும் அங்கே மல்லிகைப்பூ வாடி விடும் மாங்காயோ அழகி விடு அந்த மல்லிகை பூ வாடி விடு செய்ய தேங்காயும் உடைந்து விடும் அங்கே திருவாக்கு நின்று விடும் தேங்காயோ உடைந்து விடு அந்த திருவாக்கு நின்று விடு செய்ய தன்னானே நானே நன்னா கோயிலு தனன்னானே நானே நன்னா ஒரு தன்னானே நானே நன்னா ஒரு தனனானே நானே நன்னா கை தட்டிய அந்த ஒரு சிலருக்கு நன்றி. கை தட்டாதீங்க, தயவு செஞ்சு அடுத்த தடவை கை தட்டுங்க. கை தட்டதுல ஒரு நன்மை இருக்குது, அது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். எப்போ கை தட்டினாங்கன்னா சொல்லுவேன், நன்மை தான் வீடு. நமது பகுதியின் காவல் ஆய்வாளர் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கிறோம். அவர் கரவழி இருப்பது இந்த விழாவிற்கு பாதுகாப்புக்கும் நம் சந்தோஷத்துக்கும் உறுதுணையாக இருக்கும் ஆய்வாளர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நமது முன் பேசுவார்கள். அன்புள்ள முத்துகாப்பட்டி ஊர் பொதுமக்களுக்கும் பாசமிகு அண்ணன் செல்வம் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கே. அந்தோணி மைக்கேல், காவல் ஆய்வாளர், சேந்தமங்கலம். நேற்றைய தினம் காவல் ஆய்வாளராக பொறுப்பேற்றேன். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, பழைய இன்ஸ்பெக்டர் சார் இருந்திருப்பார், கோவிந்தராய் சார் இருந்திருப்பார். சார் டிரான்ஸ்ஃபர் போயிட்டு இப்போ சாருக்காக நான் வந்திருக்கேன். எனக்கு நேட்டிவ் சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். சர்வீஸ் ஃபுல்லாகவே சேலம் மாவட்டத்தில் பண்ணேன். இப்போ இங்கே வந்திருக்கேன். சொன்னாங்க, போலீஸ் சொன்னாங்க முத்துகாப்பட்டி வந்து நல்ல ஒரு அருமையான ஊருன்ட்டு. அண்ணன் செல்வன் பற்றியும் தம்பி வரும்போது சொல்லிட்டு இருந்தார், நிறையா ஊருக்கும் மக்களுக்கும் நிறையா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலி வந்து இந்த டான்ஸ் பண்ணுறேன், வள்ளி டான்ஸ் பார்த்தாங்க இல்லையா, இதை பார்த்துக்கிட்டு தான் பார்க்கலாம் ஒரு ஆசையில் வந்தேன். வரும்போதே இந்த பெண் பிள்ளைங்க ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு இது, ஒரே ஒரு வார்த்தை தான், அழைக்கட்டுமான்னு ஒரே வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு பாட்டையே முடிச்சிட்டாங்க. அந்த பாப்பாவும் அந்த ஒரு அண்ணன் பாடினாங்க. 2 பேருமே போட்டி போட்டு பாடிட்டு இருந்தாங்க. அந்த பாப்பா இடையில ஏன்னு ஒரு சவுண்டு விடும். அந்த பாட்டுக்கு ஹைலைட்டே அதுதான். நல்லா அருமையாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள்மா. அப்படியா, நல்லா நல்லா பாடிச்சு.
இது வந்து அழிந்துட்டு வர்ற கலை. இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுவாங்க, இப்போ யாருமே பண்றதில்லை. இதை ஒரு பெரிய ப்ரோக்ராமாக எடுத்து பண்ணுறதே உண்மையில வாழ்த்த வேண்டிய விஷயம்தான். அன்பு அண்ணன் பாசமிகு அண்ணன் செல்வம் அவர்கள் வந்து எடுத்து பண்ணுறது பெருமைக்குரிய விஷயம். அண்ணனை மனதார வாழ்த்துறேன்னா. அது மாதிரி வர்ற சனிக்கிழமை விளையாட்டு போட்டி வச்சுருக்காரு அண்ணன். விளையாட்டு போட்டிலையும் எல்லாருமே நல்லா வந்து பங்கு பெறுங்க. நிறைய விளையாட்டு போட்டி விளையாடுங்க. உங்கள் ஆரோக்கியமும் இருக்கும். அதில் ஜெயிச்சவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, குடும்பம் ஹாப்பியாக இருக்கும். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லபடியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. எல்லாருமே ஒரே குடும்பம் தான், எல்லாருமே ஒரே குடும்பம். அதனால் அந்த போட்டி பொறாமையெல்லாம் எல்லாம் கலைஞ்சிக்கிட்டு எல்லாருமே அன்பாக கடைசி வரைக்கும் வாழணும். சந்தோஷமாக வாழ்க்கையை வாழுங்க. ஏதாவது ஹெல்ப்னா எங்கள் போலீஸ்ட்ட வாங்க, நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். இமிடியட்டாக பண்ணி கொடுப்போம். அண்ணனும் ஊருக்கு மறுபடியும் இன்னும் நிறைய செய்யணும்னா நிறைய செஞ்சுருக்கீங்க. மறுபடியும் உங்கள் சேவை வந்து ஊருக்கு தொடரட்டும். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம போலீஸ் அதிகாரினாவே நமக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். அது ஏட்டுனாவே பயம், எஸ்ஐனா பயம், இன்ஸ்பெக்டர்னா சொல்லவே தேவையில்லை. பொறுப்பெடுத்து 3 நாள், இன்னைக்கு 3வது நாள் தான் சார். 2வது நாளே வந்து அவரே உள்ளே வந்து ஜீப்பில் பார்த்துட்டு அருமையாக இருக்குதுங்க, ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் தான் சார் வாங்க சார்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு மனித நேயமற்ற மனித நேயத்துடன் உள்ள ஒரு போலீஸ் அதிகாரி நம்ம மண்ணு கிடைச்சது வந்து நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து நமக்காக தான் போலீஸ் அதிகாரி இருக்கிறாங்கிறது ஒரு சில பேர் மறந்துடுறாங்க. ஆனால் இவர் வந்து நமக்காக அவரே சொன்னார், எந்த உதவி வேணாலும் வாங்க பண்ணி தரேன்னு இருக்காரு. சனிக்கிழமையும் வந்து கூட இருந்து பார்த்துக்கிறேன்னு இருக்காரு. அதனால் சார் நீங்கள் இன்னைக்கு வந்தது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. உங்களுக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் சரி, எங்கள் பக்கத்தில் மாவட்ட சார்பாக எந்த உதவி வேணாலும் நாங்கள் ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் சார். ஆமாம், நன்றி சார். நீங்கள் அதே மாதிரி சார் வந்து நம்ம ஊரில் வந்து வசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. யாராவது தனி வீடு இருந்தால் பாருங்கள் அப்படின்னு எங்கிட்ட இப்போ தான் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அதனால் வந்து யாராவது நல்ல வீடு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிற மாதிரி இருந்தால், சேஃபாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், இல்லாட்டி சார்கிட்ட நீங்களே சொல்லுங்கள். அதில் வந்து இருக்க நான் பிடிச்சிக்கலாம் சார். அதனால் வந்து நமக்கு நல்லது கேட்டதுன்னா ஆவார். அதனால் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. சாருக்கு வந்து இங்கே வந்ததுக்காக ஒரு பொன்னாடி பொருத்தி அவர் சாரை வர வைக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணுற இந்த பாடகர், இந்த குரூப்போட ஹெட்டு அண்ணா ரவி அண்ணனையும் உண்மையிலே மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். அந்த அழிஞ்சிட்டு வர கலைகளை வந்து அண்ணன் வந்து அப்படி தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு. அண்ணனுக்கு அப்புறம் இதுக்கு உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஜூனியர் யார் இருக்கா? உங்கள் பாப்பா? அப்பா அது பயங்கரமாக பாடிச்சே, அதானே கேட்டேன். ரைட்டு. அண்ணனுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணனோட குழுவுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த கலையை வந்து அப்படியே தொடர்ந்து கொண்டு வாங்கினா உங்களுக்கு அப்புறம் உங்கள் பாப்பா, அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜூனியர் அப்படியே கொண்டு வந்துட்டே இருங்க. அதாவது ரொம்ப அருமையான கலை இது. எந்த ஒரு ஆபாசம் இருக்காது. ஒன்று சாமி பாட்டு போடுறீங்க, டான்ஸும் அதுக்கேற்றப்பல ரொம்ப இது இல்லாமல் டீசெண்டான டான்ஸு பார்க்குறக்கே ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? பார்க்க வேண்டாம் நினைக்கிறவங்க கூட வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டான்ஸ் இது ப்ரோக்ராம். வாழ்த்துக்கள் அண்ணா, தேங்க்யூ. அதே மாதிரி சார் வந்தார். சார் ஒரு டீ குடிங்க சார், டீ காஃபி கேட்டால் ஒன்றும் வேண்டாம் இல்லை கொஞ்சம் குடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்தா, சார் டீ குடிக்க மாட்டேன் சார். ஏன் சார் அப்படின்னு கேட்டால், எங்களை அந்த மாதிரி வளர்த்திருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்திருக்காங்க. ஒரு டீ குடிக்காத போலீஸ் அதிகாரி பார்த்துருக்கீங்களாப்பா யாராவது நீங்கள்? அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கமான அதிகாரி நமக்கு கிடைச்சது நமக்கு உண்மையாலுமே நம்மலாம் பெருமைப்பட வேண்டியது. நன்றி சார், தேங்க்யூ. நம்ம அதிகாரி சொன்னது போல இந்த குழுவுக்கு பின்பு நம் கொங்கு இளங்காலைகளும், கொங்கு ரவியின் ஈசன் அழுக்கு மீன், காராள வம்சத்தின் கவுண்டச்சிகளும் இந்த கலாச்சார கலையை கண்டிப்பாக எடுத்து செல்வார் என்ற நம்பிக்கையில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு இதை கற்றுத்தந்து இப்போ இந்த பகுதியில் மட்டும் கற்றுக்கிட்டவங்கள ஒரு கால்வாசி பேருங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. குழுவோட நோக்கமே டிசிப்ளின்.
யூனிஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் ஆட முடியும். என் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரிங்கிறத நம்ம குழுவில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருந்தாலே அவங்க வளர்ச்சி நல்லா இருக்கும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்குங்கிற நோக்கத்தில் தான் நம் குழு பயணிக்குது. சார் நம்மளை வாழ்த்தியதுக்கு நம் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒயிலாட்டம் தொடரும். அடுத்து வருகின்ற பாடல் சந்தன வளர்ந்த நிலை எனும் ஒரு சிறப்பான பாடல். இந்த பாடலை பாட போனவர் வந்து அந்தோகுலத்தின் மைந்தன், மணியங்குளத்தின் மருமகன். என்னன்னா எதுலுமே சுத்தமா இருப்பார், பளிச்சுன. அது காரா இருந்தாலும் சரி, மேடையா இருந்தாலும் சரி, அவ்வளவு சுத்தத்துக்கு சொந்தக்காரர் அவர்கள் இப்பொழுது சந்தன வளர்ந்த நிலை எனும் ஒரு பாடலை பாட இருக்கிறார். தன்னானே நானே நன்னா ஒயிலே தானே நானே நன்னா தன்னானே நானே நன்னா ஒயிலே தானே நானே நன்னா ஒரு சந்தன வனந்தனிலே பெண்கள் சண்முகன் ஓடையிலே ஒரு சந்தன வனந்தனிலே பெண்கள் சண்முகன் ஓடையிலே ஒரு பிண்டத்தை கரையில் வைத்தே பெண்கள் விளையாடும் வேலைதனில் ஒரு பிம்பத்தை கரையில் வைத்தே பெண்கள் விளையாடும் வேலைதனில் ஒரு மைந்தன் கசவதினால் பெண்கள் மறைவாக ஓடி வந்தாள் ஒரு மைந்தன் கசவதினால் பெண்கள் மறைவாக ஓடி வந்தாள் ஒரு குளித்து முழுகியல்லோ பெண்கள் குளத்தங்கரையில் ஏறி ஒரு குளித்து முழுகியல்லோ பெண்கள் குளத்தங்கரையிலேறி ஒரு துயில்களை தாரும் என்றே பெண்கள் சோம்பிய நிற்கிறார்கள் ஒரு துயில்களை தாரும் என்றே பெண்கள் சோம்பிய நிற்கிறார்கள் ஒரு பின்ன மரத்தில் இருந்த சின்னான் கிருஷ்ணனை கண்டார்கள் ஒரு சின்ன மரத்தில் இருந்த சின்னான் கிருஷ்ணனை கண்டார்கள் ஒரு கொக்கீரவுக்க சேலை என்னது கொடிமல்லி பூரவுக்க ஒரு கொக்கீரவுக்க சேலை என்னது கொடிமல்லி பூரவுக்க ஒரு தங்கரவுக்க சேலை என்னது தாமர பூரவுக்க ஒரு தங்கரவுக்க சேலை என்னது தாமர பூரவுக்க ஒரு தண்டாங்கரனை போல கிருஷ்ணன் தடியை ஊனிக்கொண்டு ஒரு தண்டாங்கரனை போல கிருஷ்ணன் தடியை ஊனிக்கொண்டு ஒரு மாமிய முறைகேட்டு கிருஷ்ணன் மருமகன் ஆகிவிட்டான் ஒரு மாமிய முறைகேட்டு கிருஷ்ணன் மருமகன் ஆகிவிட்டான் ஒரு அடுத்து நல்லா பிடிக்க போனால் கிருஷ்ணன் அடுக்கையை உருட்டுறானே ஒரு அடுத்து நல்லா பிடிக்க போனால் கிருஷ்ணன் அடுக்கையை உருட்டுறானே ஒரு விட்டு நல்லா பிடிக்க போனால் கிருஷ்ணன் உரியை உருட்டுறானே ஒரு விட்டு நல்லா பிடிக்க போனால் கிருஷ்ணன் உரியை உருட்டுறானே ஒரு தன்னானே நானே நன்னா ஒயிலே தானே நானே நன்னா ஒரு தன்னானே நானே நன்னா ஒயிலே தானே நானே நன்னா. சிறப்பு. வர வர கைத்தட்டல் குறையுது, என்னன்னு தெரியல. அடுத்து வருகின்ற பாடல் தானா பிறலுங்கள் எனும் ஒரு சிறப்பான பாடல். இப்பொழுது செய்ய தானா பேரல்லுங்க தோளமாறு நீங்க சதுருடன் ஒயில் வாங்கி மண்டி தீரும் செய்ய தானா பேரல்லுங்க தோளமாறு நீங்க சதுருடன் ஒயில் வாங்கி மண்டி தீரு செய்ய தானா பேரல்லுங்க தோளமாறு நீங்க சதுருடன் ஒயில் வாங்கி மண்டி தீரும் செய்ய தானா பேரல்லுங்க தோளமாறு நீங்க சதுருடன் ஒயில் வாங்கி மண்டி செய்ய இன்னும் பேரல்லுங்க தோளமாறு இங்க ஒயில் வரிசைக்கு நேரா நில்லு செய்ய இன்னும் பேரல்லுங்க தோளமாறு இங்க ஒயில் வரிசைக்கு நேரா நில்லு செய்ய நேரா நில்லும் முன்னா நிலையா நில்லு இங்க நிச்சயமாகவே சரியா நில்லும் செய்ய நேரா நில்லும் முன்னா நிலையா நில்லு இங்க நிச்சயமாகவே சரியா நில்லு செய்ய பாங்கா நில்லும் முன்னா பகுட்டா நில்லு இங்க பச்சை மூடல்லம் தான் தோளமாறு செய்ய பாங்கா நில்லும் முன்னா பகுட்டா நில்லு இங்க பச்சை மூடலும் தான் தோளமாறு செய்ய வெட்டி கட்டி வரிசையா சுங்கமேட்டு வேடிக்கை பார்த்தோரும் பொட்டுமேட்டு செய்ய வெட்டி கட்டி வரிசை சுங்கமேட்டு அங்கே வேடிக்கை பார்த்தோரும் பொட்டுமேட்டு செய்ய ஆளாந்த
சிறப்பு. கை தட்டுறதுல என்ன நன்மை என்று சொன்னால், ரெண்டு கையும் தட்டும் பொழுது அதில் உள்ள இரத்த குழாய்கள் நரம்புகள் தூண்டப்பட்டு இரத்த ஓட்டம் விருத்தி அடைகிறது. அப்படி இரத்த ஓட்டம் சீராகின்ற பொழுது இதய பிரச்சனை, கொலஸ்ட்ரால், சுகர், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நிவர்த்தி ஆகும். நான் பொய் சொல்ல தப்பாக இருக்குன்னு சந்தேகமாக இருந்ததுன்னா கூகுளில் போய் பாருங்கள். கை தட்டுவதால் ஏற்படும் நன்மைகள் ஒரு 10-15 நன்மைகள் போட்டுப்பாங்க. நான் சொல்கிறது ஒரு ஹைலைட் 2-3 தான். இப்போ ஒயிலாட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை கும்மி அடிக்கும்போது ஒவ்வொரு தடவை கை தட்டுறாங்க. ஏதாச்சும் உடல் உபாதை இருக்குன்னா யாருக்குமே இருக்காது. நீ வேணுமாலும் எந்த வயசு வித்தியாசமே கிடையாது. வள்ளி கும்மியில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஆகவே தான் உங்களை கைத்தட்ட சொல்லுகிறோம். இனிமேலாவது கைத்தட்டுங்க. அடுத்து வருகின்ற பாடல் ஒயிலாட்டத்தினுடைய மிகச்சிறந்த பாடல்களில் முதன்மையான பாடல். பாடலும் நன்றாக இருக்கும், அதற்கான ஆட்டமும் நன்றாக இருக்கும், அதைவிட பாடும் விதமும் நன்றாக இருக்கும். எங்கள் ஆசிரியர் அவர்கள் காந்தாம் பரிமணமே என ஒரு சிறப்பான பாடல் இப்பொழுது. போடு காந்தம் பரிமணமே தம்பிக்கா சாம்பு மேனியன, ஒரே காந்தாம் பரிமாணமே தம்பிக்கா சாம்பு மேனியனே, போடு காந்தம் பரிமணமே தம்பிக்கா சாம்பு மேனியன, ஒரே காந்தாம் பரிமாணமே தம்பிக்கா சாம்பு மேனியனே, அடை என்னகடி கண்டயடா தம்பி எந்தனுக்கு சொல்ல வேண, ஒரு வம்புலதான் படுத்ததொரு ஒரு வாழக்கணி கண்டேனம்மா, அந்த கொம்பிலதான் படுத்ததொரே ஒரு கோவக்கணி கண்டேனம்மா, ஒரு கண்டு வந்த நாள் முதலா எனக்கு கண்ணுறக்கம் இல்லையம்மா, ஐயோ படுத்தா தான் படுகோளரே அடப்பாய் போட்ட தூக்கம் இல்ல, ஒரு பார்த்து வந்த மாட பெண்ணே எனக்கு பார்த்து செய்ய வேணும் அம்மா, அந்த 400 வீட்டிலதான் அங்கு நான் குறிச்ச ஐய மக, ஒரு 300 வீட்டிலதான் அங்கே முதல் குறிச்ச ஐயா மக, அவ கொண்ட நலம் பெருத்தவளா அவ கொண்டவன தொலைச்சிடுவா, ஒரு பம்பனெல்லாம் நினைச்சியாயா அவ பந்தலுக்கு ஆகாதுன்னு, வாயிரத்தி சூரதனில் அவள் எதிரில் வந்தால் ஆகாதடா, ஒரு சார கருப்பியாயா அவ சன்னதிக்கு ஆகாதுன்னு, அட மோரு 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 என்று அவ மோருவல கூரையில, ஒரு மோருண்டா முழுக்கடிக்கும் அவ முந்தானே சிக்கடிக்கும், அட தயிரு தயிரு தயிரோ என்று அவ தயிரு வேல கூரையில, ஒரு தயிருண்டா முழுக்கடிக்கும் அவ தலைமுடியும் சிக்கடிக்கும், அட மாமானின் மகள் இருக்க நம்ம மதிக்க மாடி பெண் இருக்க, ஒரு அத்தையின் மகள் இருக்க நம்பி அருமையான பெண் இருக்க, அட புடக்காளி வேம்பு இருக்க நமக்கு புற வேம்பு வேதுக்கடா, ஒரு தலைக்கடையா வேம்பு இருக்க நம்பி தனி வேம்பு ஏதுக்கடா, நம்மள ஐய மக அட அவ்வள ஐய மக, ஒரு நாமளும் ஐயா மக நாமளும் ஆண்டி மக, அட நம்மள அண்டி மக அட அவ்வள ஐய மக, ஒரு நாமளும் ஆண்டி மக அவங்களும் ஐயா மக, அட விரும்பகோல சாதியடா நம்ம வம்சத்துக்கு ஆகாதடா, ஒரு விரும்பகுல சாதியடா நம்ம வம்சத்துக்கு ஆகாதடா, அந்த பொன்னா சீரை எடுக்க எனக்கு போக விடை தான் கூடம்மா, ஒரு கண்ணாசிரை எடுக்க உன் கண்ணத்தை வேணும் அம்மா, அட மாலையின்னு சொல்லறையே அது என்னாட மாலையின்னு, ஒரு பிள்ளையாரு கோயிலிலே அது கசிலிடும் பூவாலையா, அது மாலையும் அல்லவடா அத அப்பத்தில் தள்ளி விடு, ஒரு மாலையும் அல்லவானா அதை அப்புறத்தில் தள்ளி விடு, அந்த பொன்னா சீரை எடுக்க எனக்கு போக விடை தான் கூடம்மா, ஒரு பொன்னாசிரை எடுக்க எனக்கு போக விடை தாங்கோடம்மா, அட பெத்தத வயிறுமாடா தம்பி பிஞ்சு வெகுதடா, ஒரு பெற்றாத வயிறுமானா தம்பி பிஞ்சு பிஞ்சா வேகுதடா, அட வளர்த்தின கைகளையே இப்ப குளத்திலே கழுவரணே, ஒரு வளர்த்தின கைகளையே இப்ப குளத்தில கழுவுறேனே, ஒரு தன்னானே நானே நன்னா விடு நானே நானே நன்னா, 2 ஸ்டெப் முன்னால் வந்துருங்க. பெரியவர்களே, உங்களுக்கு தெரியும் நம்ம கொங்கு சமுதாயத்தில் பல்வேறு குலப்பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு குலப்பிரிவுக்கும் ஒரு குலதெய்வம். அந்த மாதிரி அன்னமார் என்பவர் என்ற சாமி ஒரு சில குலத்தாருக்கு குலதெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அன்னமார் என்பது அண்ணன்மார்கள். அதைத்தான் அன்னமார்னு சுருக்கமா பேச்சு வழக்கில் வந்திருக்கு. அப்படி அந்த அன்னமார்களை பற்றி இப்பொழுது பாடல்.
ஆனாடு காணாடு அழகு பொன்னிவள நாடு. பொன்னிவள நாடு. திருக்காம்புலியூர் சிறந்த பொன்னிவள நாடு. சிறந்த பொன்னிவள நாடு. கூவண்ணாம்பள்ளம் குறிஞ்சிவன காடு. குறிஞ்சிவன காடு. நாகமலை தோகமலை நாற்புறமும் சூழ்ந்த மலை. அப்படி பக்க பறந்த மலை பந்தாடும் வீரமலை. பந்தாடும் வீரமலை. அந்த வீரமலை ஐவனத்தில் அடிவனத்தில் மாண்டு மடிந்தவர்கள் தான் நமது அண்ணன்மார்கள், பொன்னர் சங்கர் என்று சொல்லக்கூடிய அண்ணன்மார்கள். அப்படி அவர்கள் யார்? யார்? ஆலாத்தா கவுண்டர் மகன் கோலாத்தா கவுண்டர். கோலாத்தா கவுண்டர். கோலாத்தா கவுண்டர் மகன் குன்னடையா கவுண்டர். மொசச்சாமி போட்டா திம்பாரு வெச்சா செமப்பாரு. வரகுண்ணா பெருங்குடியத்தைச் சேர்ந்தவர்கள். அப்படி அந்த மசச்சாமிக்கு வாய்த்த பெண்மணிதான் மணிகுளத்தின் தாமரை. மணந்தால் மாமன் மகனைத்தான் மணப்பேன், மாற்றான் வேண்டாம் என்று அந்த காலத்திலேயே ஒரு குன்னடையானை மனிதனாக்கிய பெருமை எங்கள் குல தாமரைக்கு எப்போதும் சேரும். அதாவது ஒரு மசச்சாமி கட்டுனதுக்கு இவ்வளவு ஒரு பில்டப். மாமா 100க்கு 100 மார்க் வாங்கி நீட்டில் வந்து டாக்டர் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது மாமா. பார்டர் பாஸ் இருக்கிறவன் டாக்டர் ஆக அவங்க தான் பெரிய விஷயம். அது மாதிரி ஒரு முடியாதவனை, ஒரு ஏமாளிய கட்டி, அது பட்ட சிரமம் அதுக்கு தான் தெரியும். இல்ல கட்டி மனிதனாக்கி ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டடியா நம்மளாம் பாட்டு பாடுற அளவுக்கு உருவாக்கிறார். அது மணியங்குளத்து தாமரைக்கு தான் அந்த பெருமை சேரும். நீங்க மணியங்குளம்னு அறிமுகப்படுத்தும் போதே சொல்லிட்டேங்க. அதனால தாமரை மணியங்குளம்ல எங்களுக்கும் பெருமை தான். உங்களுக்கு எங்க ஆசிரியருக்கும் இவ்வளவு திறமை வந்தவங்களும் எங்களுக்கும் பெருமை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்றேன். உள்ளபடி சொல்றது, உள்ளதை உள்ளபடி சொல்லும் ஒரு குளம் இருக்கிறது சொன்னால் அது விளையங்குளம் என்பதை இந்த இடத்துல பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு அப்படி எங்க மாமூட்டுக்காரங்க அக்கா மாவன் தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அந்த வகையில் குன்னுடைய கவுண்டர் தாமரை ஆட்சி திருமணம் நடந்த பிறகு அவர்கள் புத்திர பாக்கியமானது காலதாமதமானது. உடனே தாமரையாக பார்த்தார். குன்னுடையானுக்கு தான் ஒன்றும் தெரியாது. நீ கவலைப்படாத, நம்ம இப்ப சொல்லிட்டாரு மாமே, குன்னடியானுக்கு ஒன்றும் தெரியாது. அதுல நான் தான் மசச்சாமி என்ன ஆச்சு, மாற்று கருத்து இல்ல. குன்னுடைய கவுண்டர் கிட்ட சொல்றாரு, நம்ம போய் ஈசன் கிட்ட வரம் கேட்கலாம், நமக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் என்று. அந்த அப்படி ஈசனிடம் வரம் பெற்ற குழந்தைகள் தான் வயது 16 வாலிபன் 90 என்ற அடிப்படையில் ஈசன் வரம் கொடுக்கிறார். அப்படி பெற்ற குழந்தைகள் தான் பொன்னர் சங்கர் மற்றும் தங்காய். இவர்களை பற்றி ஒரு பாடல் எங்கள் ஆசிரியர். ஆமா சொல்லு, அப்படி சொல்லு. மணியங்குள தம்மரை இண்டெடுத்த வந்தாங்க சாமி எங்க வராங்க. ஆமா சொல்லு, சொல்லடா கண்ணு. மணியங்குள தாமர தவத்தினாலே வந்தாங்க சாமி எங்க வராங்க. ஆமா சொல்லு, அப்படி சொல்லு. மாயவரின் சாமி கண்ணையாலே வந்தாங்க சாமி எங்க வராங்க. ஆமா சொல்லு, அப்படி சொல்லு. ஒன்னரைச்சு வாழ்வாத்து பொன்னரடு வைரமு வச்சாங்க. ஆமா சொல்லு, சங்கரச்சு வாழ்வாத்து சங்கரடு வைரமு வச்சாங்க. ஆமா சொல்லு, அப்படி சொல்லு. உத்தமிய பத்தீனி தங்காயி காராட தங்கமட தங்காயி. ஆமா சொல்லு, அப்படி சொல்லு. நல்ல மிஸ்ஸதான் துடிக்குதடா காராட பொண்ணு இருக்கு துடிக்குதடா. ஆமா சொல்லு, அப்படி சொல்லு. கண்ணு நல்ல கண்ணு தான் சிவக்குதடா
போடா. காராள ஜங்கருக்கு செவக்குதாடா. நானே 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 நன்னா. ஆமா சொல்லு. நானே நன்னா. சொல்லு. நானே 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 நன்னா. நல்ல நல்ல வெள்ளதான் குதிரம் மேலே. குதிரம் மேலே. குதிரம் மேலே. குதிரம் மேலே. வாராங்க சாமி எங்க வாராங்க. நானே 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 நன்னா. ஆமா சொல்லு. நானே நன்னா. அப்படி சொல்லு. நானே 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 நன்னா. கொப்பரைய பொத்துக்கிட்டு வராரு. 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 காராள ஜங்கருதா வராரு. நானே 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 நன்னா. ஆமா சொல்லு. நானே நன்னா. அப்படி சொல்லு. நானே 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 நன்னா. அடக்கத்தி எல்லாதானுமே கையிலெடுத்து கையிலெடுத்து. அடக்கந்ததுண்டமாகவே வீசுறாரு. நானே 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 நன்னா. ஆமா சொல்லு. நானே நன்னா. அப்படி சொல்லு. நானே 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 நன்னா. இருவரும் வீசுறாரு. ஈட்டியத்தா. ஈட்டியடா. ஈட்டியத்தா. ஈட்டியத்தா. காராள ஜங்கரும் வீசுறாரு. நானே 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 நன்னா. ஆமா சொல்லு. நானே நன்னா. அப்படி சொல்லு. நானே 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 நன்னா. கொண்டி எல்லாதானுமே குத்தியடா. 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 ஊரு அங்கேயும் போட்டாங்க. நானே 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 நன்னா. ஆமா சொல்லு. நானே நன்னா. அப்படி சொல்லு. நானே 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 நன்னா. கொம்பனல்லதானுமே குத்தியடா. 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 குருவாரு அங்கேயும் போட்டாங்க. நானே 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 நன்னா. ஆமா சொல்லு. நானே நன்னா. அப்படி சொல்லு. நானே 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 நன்னா. வந்தாண்ட செம்பகோலம் செம்பகோலம் செம்பகோலம். செம்பகோலம் செம்பகோலம். அண்ணனோட கோட்டைக்கு வந்தாண்டா. நானே 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 நன்னா. ஆமா சொல்லு. நானே நன்னா. அப்படி சொல்லு. நானே 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 நன்னா. பரமரக்க உள்வரக்க ஒய்ய சொல்லி. ஒய்ய சொல்லி. ஒய்ய சொல்லி. ஒய்ய சொல்லி. வந்தாண்ட செம்பகோலம் செம்பகோலம் நானே 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 நன்னா. ஆமா சொல்லு. நானே நன்னா. அப்படி சொல்லு. நானே 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 அட நன்னா. சத்தியம் செய்யவும் போனாரு. போனாரு. பொன்னாரு. எல்லாம் கூட ஏறிக்கு போனாரு. நானே 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 நன்னா. ஆமா சொல்லு. நானே நன்னா. அப்படி சொல்லு. நானே 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 நன்னா. வெக்குமணி வந்தாரு. வந்தாரு. பொன்னாரு. பொன்னாரு. சத்தியம் செய்து விட்டு வந்தாரு. நானே 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 நன்னா. ஆமா சொல்லு. நானே நன்னா. அப்படி சொல்லு. நானே 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 அட நன்னா. வந்தோட மேலையும் வீசியடா. 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 மாண்டாங்க அண்ணாரு அண்ணாரு. நானே 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 நன்னா. ஆமா சொல்லு. நானே நன்னா. அப்படி சொல்லு. நானே 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 நன்னா. எப்படி அந்த பொன்னர் செங்கர் வளர்ந்து வாலிபரலாகி வீரத்திலும் திறமையிலும் சிறந்து விளங்கி கொண்டிருப்பதை பார்த்த பங்கும் பகையாளிகள் அவர் மீது பொறாமை கொண்டு இவர்களை எப்படியாவது அழித்து ஒழிக்க வேண்டும் என்று ஒரு சதி திட்டம் தீட்டுகிறார்கள். அப்படி இவர்கள் போரிட்டு வெல்ல முடியாது என்பது உறுதி. ஆகவே ஒரு கவுளு செஞ்சு ஒரு சதி திட்டத்தில் சூது செய்து இவர்களை முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து செம்பகோலம் என்ற ஒரு ஆசாமியை அனுப்புகிறார்கள். நீ போய் பொன்னர் இடத்துல ஒரு மரமரக்கால கொடு, திருப்பி வாங்கும் போது நான் தங்க மரக்காதான் கொடுத்தேன்னு சொல்லு. அப்படி சங்கர் மறுத்து பொன்னர் சங்கர் மறுத்து பேசினா நீ வெள்ளாங்குளம் ஏரிக்கு சத்தியத்துக்கு அழைத்து போ என்று அந்த செம்பகுளத்தை அனுப்புகிறார்கள். செம்பகுளம் சென்று பொன்னர் இடத்துல அதே மாதிரி நடந்து பொன்னர் மறுக்க இவன் ஆமா என்று சொல்ல அவர்களை சத்தியம் செய்ய வெள்ளாங்குளம் ஏரிக்கு அழைத்து செல்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த பக்கம் தங்காயுடைய ஒரு தோழி பெண்ணை ஒருத்தி பகைவர்கள் சிறைப்பிடித்து சென்று விட்டார்கள். அவர்களை மீட்பதற்காக சங்கர் அந்த கொப்பரையை பொத்துக்கிட்டுன்னு சொல்றாங்க, அத அந்த மாதிரி போறார். கடும் கோபத்தில் ஆக்ரோஷமாக செல்லுகின்ற பொழுது அங்கே போர் பகைவரோட போர் ஏற்பட்டு வெட்ட வெட்ட அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தார் மாயவர், இவனை விட்டா உலகத்தை அழிச்சிருவான், இவனை முடிச்சிடலான்னு சொல்லி மாயவர் ஒரு மாயமாக ஒரு அம்பை விடுகிறார். அப்படி விடும்போது அந்த விண்ணம்பட்ட மேனியுடன் விண்ணம்படாத மேனியில் விண்ணம்பட்ட விட்டதடாம் விண்ணம்பட்ட விட்டது என்று விண்ணம்பட்டு விட்டது. விண்ணம்படா மேனியிலே விண்ணம்பட்டு விட்டது, காயம்படா மேனியிலே காயம்பட்டு விட்டது. இனி இந்த உயிர் எதற்கு என்று மந்திரவாளை மேல் தூக்கி விசிறி இடது கால் தண்டனிட்டு வலது கால் மண்டியிட்டு நிமிர்த்தி இந்த வாளை நெஞ்சிலே பாய்த்தி சங்கர் வீரமரணம் அடைந்து மாண்டு விடுகிறார். இங்கே அண்ணனோ வெள்ளாங்குளம் ஏரியில் அப்படி அங்கே கண்ணு துடிக்குதடா, கண்ணு துடிக்குது. இங்க சங்கரோ மாண்டு விட்டார், அங்க பொன்னருக்கோ கண்ணு துடித்து ஈருடல் ஓர் உயிராக இருந்தவர்கள் அல்லவா துடிக்கத்தான் செய்யும். ஆகவே பொன்னர் பறந்தடித்துக் கொண்டு வருகிறார். இங்கு பார்த்தால் தம்பி மாண்டு கிடக்கிறார். ஆஹா, ஈருடல் ஓர் உயிராக இருந்து ஒரு உடல் போய்விட்டது, இனி நாம் எதற்கென்று தானும் சங்கர் வழியை பின்பற்றி இவரும் ஆண்டு விடுகிறார். அப்படி இதை கேள்விப்பட்ட தங்காய் அரண்மனையில் இருந்து அழுது புலம்பிக் கொண்டு அண்ணன் கிடக்கிற இடத்திற்கு வந்து அழுகிறார்கள். அப்படி எப்படி அழுகிறாங்கிறதை இப்பொழுது பார்ப்போம். மலை காட்டினிலே நான் வெறுங்காலில் நடந்து வந்தேன். மலை காட்டினிலே
மன்னா நான் பெருங்காலில் நடந்து வந்தேன் ஐயோ குன்னடையான் பிள்ளையானோ அண்ணா இப்போ குறை வந்து நேர்ந்ததண்ணா உன்னுடையான் பிள்ளைகளானோ அப்படி இப்போ குறை வந்து நேர்ந்ததென்ன ஐயோ ஒன்றாக பிறந்தோம் அண்ணா இப்போ தனிமரமானே அண்ணா ஒன்றாக பிறந்தோம் அண்ணா அண்ணா தனிமரமாயானதென்ன ஐயோ தாமரையின் பிள்ளையானோ அண்ணா இப்போ தவிக்கு நிலை வந்த அண்ணா தாமரையின் பிள்ளைகளானோ அண்ணா இப்போ தவிக்கும் நிலை வந்ததென்ன ஐயோ அடர்வனமும் கானகத்தில் அண்ணா இப்போ அலைந்துமே தேடுகிறேன் அடர்வனமும் கானகத்தில் அப்படி. இப்போ அலைந்துமே தேடுகிறேன் ஐயோ கருணாக பாகவனோ ஐயோ படம் எடுத்து ஆடுதண்ணா மைக் இப்படி தங்காய் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற சத்தம் சிவபெருமானுடைய கட்டளைக்கு இணங்க பார்வதி தேவி பெரியகாண்டி அம்மனாக வீரப்பூர் வனத்திலே தவசுமரம் அமைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி. அந்த தவம் கலைகிற வகையில இந்த தங்காயுடைய அழுகுரல் கேட்டிருக்கிறது. உடனே பெரியகாண்டி அம்மனாக பார்த்தார். தமக்கு காவல் இருக்கின்ற பூதகர்களில் ஒன்றான மகாமுனியை அனுப்பி அவர் பெண் குரல் கேட்கிறது என்னவென்று பார்த்து வா என்று அந்த மகாமுனியை அனுப்புகிறார்கள். இப்பொழுது அந்த மகாமுனி வர்றார். லைட் ஆஃப் பண்ணுங்க. அன்னமார் பாட முடிஞ்சோன்னா மங்கையருடைய கோலாட்டம் நடைபெறும். பெண்கள் தயார் இருக்குமாறு கோலாட்டத்தை தயார் செய்யுமாறு அன்புடன் கேட்கிறேன். கோலாட்டம் தெரிந்தவர்கள் மட்டும் களத்துக்குள் வர வேண்டும். ஆஃப் பண்ண முடியாது. இல்ல ஆஃப் பண்றது தான் சொன்னார் அவர். ரெடி மகாமணி வரட்டும். மகாமணி அங்கிருந்து ஆடிக்குவாங்க. மைக்க பாருண்ணா. ஹலோ. இப்பொழுது அந்த மகாமணி தங்காய் புலம்பிக் கொண்டிருக்கிற இடத்திற்கு வந்து யாரமானி எதற்காக இங்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? ஐயோ அண்ணமாரின் தங்கை நானே, அந்த அருக்காணி தங்கமுங்கு. அண்ணமாரின் தங்கை நானே, அண்ணா அருக்காணி தங்கம் நானே. ஐயோ அண்ணரும் மாண்டாங்கம்மா, இங்கு அழுதுமே புலம்புகிறேன். அந்த தாமரையின் மக்கள் நாங்கள். ஐயோ அண்ணருமே மாண்டாங்களே, இந்த அண்ணன் தங்கை வாடுகிறேன். இனி அண்ணானு யாரை சொல்வேன்? அண்ணன்மார்களுடைய தங்கை அருக்காணி தங்கமானி. ஆமா, கவலைப்படாத தாயே, நான் இதை உடனடியாக பெரிய காண்டியமிடம் தெரிவிக்கிறேன். அவர்கள்
உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி இந்த மகாமணி சென்று பெரியகாண்டியம்மன் தெரிவிக்க பெரியகாண்டியம்மன் தங்காயம்மன் பிரசன்னமாகி 1.5 நாளை நேரம் அண்ணன்மார்களை உயிர்ப்பித்து தருகிறார்கள். அப்படி அதை பத்தி பொழுது பாடல். லைட் ஆன். லைட் வேண்டாம். லைட் வேணாம். ஓகே. ரெடி ஸ்டார்ட். ஏய் உத்தமிய பத்தினி தங்காயி 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 யாராட தங்கமட தங்காயே ஆமா சொல்லு அப்படி சொல்லு காராட தங்கமட தங்காயி தங்காயி வாராங்க படுகளமே நோக்கியடா ஆமா சொல்லு அப்படி சொல்லு பெரிய காட்டி அம்மானின் அருளாலே அருளாலே உலகத்து நாடுமே வரமடா ஆமா சொல்லு அப்படி சொல்லு பெரிய காட்டி அம்மானின் அருளாலே அருளாலே நாடகமே நோக்கியும் வரமடா ஆமா சொல்லு அப்படி சொல்லு மிசதான் துடிக்கிறடா ஜங்கருக்கு துடிக்கிறடா ஆமா சொல்லு அப்படி சொல்லு மார்பு நல்ல மார்பும் துடிக்கிறடா காராளன் ஜங்கருக்கு துடிக்கிறடா ஆமா சொல்லு அப்படி சொல்லு சாமியும் எழுந்தாங்க விட்டுமே எழுந்தாங்க அண்ணருக்கு துடிக்கிறடா பத்தீடி தங்காயி தங்காயி தங்கமடா தங்காயி சொல்லு சாமியை எழுந்தாங்க விட்டுமே எழுந்தாங்க ஆடிய கொங்கு சிங்கைகளுக்கு ஓய்வெடுத்து அடுத்து நடக்க இருப்பது கோலாட்டம். கொங்கு தங்கங்களின் கோலாட்டம் உடனடியாக வரிசையில் நிற்கும். பெரியவர்களே, இன்றைய